வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன். வாழ்க வையகம். இந்த பதிவு நான் ரொம்ப நாளா குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேங்க. இந்த பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு குறைவே கிடையாதுங்க. தெருக்கு தெரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஏன்னா, அவரு அஞ்சனாத்ரின்ற இடத்துல தானே பிறந்தாரு. அஞ்சனாத்ரிக்கு நம்ம கர்நாடக மாநிலம் தான். அதனால பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு இங்க ஏகப்பட்ட வரவேற்பு. கோயில் எந்த கோயில்ல கூட்டம் இருக்குல்ல, ஆஞ்சநேயர் கோயில்ல கூட்டம் இருக்கு. நான் இங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கோயில் இருக்கு. காரிசித்தி ஆஞ்சநேயருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காளி ஆஞ்சநேயான்னு ஒன்று கோயில், அதுவும் நான் போயிட்டு வந்தேன். அப்புறம் மாருதி மந்திர்னு ஒன்று இருக்கு, அதுவும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு போனேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை தீராத பிரச்சனையா இந்த கோயிலுக்கு வேண்டிக்கங்கன்னாங்க. சரி, அதான் நம்ம இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல் இதை ஒரு தனிப்பதிவாக கொடுக்கலாம் நினச்சிருந்தேன். சாரிங்க, என்னோட தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்கு. பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஸோ நிறைய பேர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறவங்க போவாங்க. ஸோ இந்த பதிவு பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணலாம் இல்லையா? அதனால தான் நான் இன்னைக்கு புதன்கிழமை இந்த பதிவை போடுறேன். கோயில் ரொம்ப அற்புதமாக அழகாக செதுக்கியிருக்காங்க. கோயிலை சுற்றி வர ஃபுல்லும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயோட வரலாறை சொல்கிற மாதிரி அவரோட ராமரோட பட்டாபிஷேகத்தோட முடிச்சிருப்பாங்க. அவர் சூரியனை பிடிச்சதுலேருந்து மலையை தூக்குறதுலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த இப்போ வெயில் படுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த அற்புதம். இத்தனைக்கும் மூடி இருக்காங்க. அப்படி மூடி இருந்தும் அந்த வெயில் நேராக ஆஞ்சநேயர் மேலே போய் படுது. அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த கோயிலோட சிறப்பம்சத்துக்கு வருவோம். தேங்காய் வழிபாடு போட்டேன். என்ன சார் தேங்காய் வழிபாடு? உங்களுக்கு நெடுநாளாயும் ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் தீரவே இல்லைன்றீங்களா? இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இவங்க கொடுக்குற தேங்காவை கட்டினீங்கன்னா எண்ணி 16 நாள்ல இது நடக்கும்ன்றது ஐதீகம். அதுக்காக கோடான கோடி மக்கள் கரெக்டா வராங்க, வந்து கட்டுறாங்க. அதாவது நம்ம எதுவுமே ஒரு மன நம்பிக்கை தாங்க ஃபர்ஸ்ட் முக்கியம், எது செய்யணும்னாலும். ஸோ நம்ம நம்பி செஞ்சோம்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த கோயிலை சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தேங்காய் தான். கரெக்டா அவங்க 16 டேஸ் ஒரு டேட் போட்டு தருவாங்க. அதை வந்து அவங்க தேங்காயிலே எழுதிடுறாங்க, எந்த டேட்ல நீங்க வந்து இதை அவுக்கணும்ன்ட்டு. ஸோ எந்த டேட்ல அவுக்கணும், என்னைக்கு அந்த டேட்ல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கேலண்டர்ல போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 16 நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேங்காய் கட்டுறதுலேருந்து தேங்காய் அவுக்கிறது 2 நாள் ஆச்சா, அது இல்லாமல் 2 நாள், மொத்தம் 4 நாட்கள் இந்த கோயிலுக்கு வரணும். இவங்க ஒரு மூல மந்திரம் தராங்க. அதை நம்ம வீட்லயும் 108 தடவை ஜபம் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு வந்தாலும் 16 முறை பிரதட்சணை பண்ணி நம்ம வந்து பண்ணணும் இந்த கோயில். அதுதான் முறை. ஸோ இப்போ என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நம்ம கவுண்டரில் ஒரு 250 ருபீஸ் கட்டினோம்னா தேங்காய், அதுக்கு உண்டான ஒரு தாயத்தை கொடுக்குறாங்க. கட்டிட்டு நம்ம நேராக என்ன பண்ணோம்னாக்கா பூஜை பண்ணணும். அவங்களே சங்கல்பம் பண்ணி விடுவாங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனோம்னா அந்த மாதிரி பேட்சாக உட்கார வச்சு ஒரு 50 பேராக உட்கார வச்சு நம்ம தேங்காய் வச்சு மந்திரம்லாம் சொல்லி ஃபைனலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதை கொண்டு போய் கட்டுங்கன்னுவாங்க. கட்டிட்டு அந்த தாயத்தை கையில கட்ட சொல்லுவாங்க. இதாங்க கோயில். நல்ல பழங்காலத்து கோயில் தான் இது. கட்டிட்டு அந்த தேங்காயோட சேர்த்து 16 முறை பிரதட்சணை வர சொல்லுவாங்க. வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கட்டிடலாம். அதுலயே மார்க்கர்ல எழுதி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, கரெக்டா அந்த பாருங்க, இதாங்க கோயில். எவ்வளோ க்ரௌட் பாருங்க. இது பாருங்க, இது மேல வந்து எடுத்து அங்கேயும் தேங்காய் தான் ஃபுல்லா. இது நேரா மூலவர் இருக்கார் பாருங்க. ஆக்சுவலா அலோடு இல்லை, பட் நிறைய பேர் எடுத்தாங்க. அதனால நானும் எடுத்தேன். சரி, மக்களுக்கு அந்த சொல்லணும் இல்லை. இதான் சுத்தி வர இடம். சுத்தி வர இடத்த அழகா தத்ரூபமா ஆஞ்சநேயரை இது பண்ணியிருப்பாங்க பாருங்க. சுத்தி வர இடத்துல ஃபுல்லா தேங்காய் தான். அவர் சஞ்சீவி மலையை பேத்தி எடுத்துட்டு, மூலிகைக்காக ஒரு மலையே பேத்தி எடுத்துட்டு வருவார் இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஓடும் போதே நான் அதோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். இந்த சூரியனை பிடிச்சது நம்ம கவுண்டரில் கட்டிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம தேங்காவை கட்டுறோம் இல்லையா, தேங்காவை கட்டி முடிச்சு அந்த கயிறை கட்டிக்கணும். 16 தடவை பிரதட்சணம் பண்ணணும், சாமி கும்பிடணும். அந்த மந்திரத்தை மூல மற்றது 108 தடவை கோயிலில் சொன்னாலும் சரி, வீட்டில் சொன்னாலும் சரி. அந்த 4 டேஸ் நம்ம கோயிலுக்கு வரும்போது கம்பல்சரி சொன்னால் ரொம்ப நல்லது. அதனால வீட்லேயும் தினந்தோறும் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஆஞ்சநேய சாலிசான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் நல்லா பாராயணம் பண்ணால் நல்லது. அது தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதத்துலயும் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த 16 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் மட்டும்தான். ஸோ ஒரு நல்ல நாள் நீங்க தேங்காய் கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்களா,
ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் எடுத்துங்க. ஆஞ்சநேயர் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள் தான், வியாழக்கிழமை உகந்த நாள் தான், சனிக்கிழமை உகந்த நாள் தான். இது 3மே ஆஞ்சநேயருக்கு விசேஷம். அதை விட இன்னொரு விஷயம், அவரோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அது ஏதாவது இருந்ததுனால அன்னைக்கு கட்டுங்க. இல்லையா நல்ல நேரமா பார்த்து கட்டிட்டு வேண்டிங்க, ஆஞ்சநேயா இதை எனக்கு நிறைவேற்றி கொடு 16 நாள்ல, நீ சொன்ன மாதிரி நான் பண்றேன்ட்டு வேண்டிக்கிட்டு கட்டிடுங்க. 16 நாள் 4 தடவை கோயில் பாருங்க, கோயில் சுத்தி தேங்காய் தான். அந்த மேல அந்த வெயில் நேரம் சாமிக்கு படும். இதாங்க அந்த மூல மந்திரம். சொல்றேன் கேட்டுங்க. துவமஸ்மின் காரிய நிர்யோகே பிரமணாம் அரிசட்டமா அனுமன் எத்தனமஸ்தாய தூகக்ஷயா கரோபவா. இந்த மந்திரம் தான் மூல மந்திரம். இதுதான் வந்து அவங்க ஜபிக்க சொல்றாங்க கோயில்ல. கண்டிப்பா இது நடக்குதுங்க. மக்கள் ரொம்ப கூட்டத்துல வராங்க. நிறைய மக்கள் வந்து இதை வந்து செய்யறாங்க. கண்டிப்பா நடக்காம எவ்வளவு பேர் வருவாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போங்க. வேண்டாத பிரச்சனை ஏதாவது இது வரைக்கும் நடக்கவே இல்லை, அந்த கோயிலுக்கு வேண்டிட்டு கட்டுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கை தாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லிட்டேன், என்ன மந்திரம்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நீங்க வந்து ஒரு குடும்பஸ்தனா இருக்கீங்கன்னா இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கட்டுற அன்னைக்கு உபவாசம் இருந்து கட்டுங்க. அதே மாதிரி அந்த தேங்காவை அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போதும் உபவாசம் இருந்து எடுத்துட்டு வாங்க. கடைசியா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காவை வீட்டுல கொண்டு வந்து உடைச்சி அதை வந்து ஸ்வீட் மட்டும்தான் செய்யணும். ஸ்வீட் செஞ்சு நம்மளும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வேணுனது நடக்கும். ஏன்னா நானும் அதை கட்டிட்டு வந்திருக்கிறேன். நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான். அதனாலதான் நான் இந்த பதிவையே கொடுக்குறேன். ஸோ பதிவை பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 100 சப்ஸ்கிரைபர் இந்த வாரத்தில் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 89லே நிற்கிது. மக்களாகிய நீங்கள் தான் அதுக்கு வந்து மனசு வைக்கணும். 100 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே எல்லாருக்கும் தேங்க் பண்ணி நான் கண்டிப்பாக ஒரு புது வீடியோ போடுவேன். எல்லாரும் பாருங்க. அப்புறம் இந்த நரமுடியை கருப்பாக்கிறதுக்கு வந்து ஒரு இப்போதான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க.